பழைய ஆட்கள் தான் ராசில பார்த்த ஆட்கள் தான் பெரிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது. வெளியூர்ல செவ்வாழை மணி தான் மாட்டு சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நீங்க கொஞ்சமா சுருக்கி வெள்ளியூர் ராஜில ஒன்று விட்டுருக்கீங்க. பகல்ல வியாபாரம் நடந்தாதான் சம்சாரி ஒரு மாட்டை விற்கவோ வாங்கவோ முடியும். சந்தை வியாபாரிகளுக்கும் சம்சாரிக்கும் உள்ளதுதான் மாட்டு சந்தை. நீங்க 4 வியாபாரி ஊர்ல இருந்து வாங்கிட்டு ராத்திரி நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு சம்சாரி கண்ணுட்டி வளர்க்கணும்னு நினைக்கும், மாடு வளர்க்கணும்னு நினைக்கும், பொதுமக்களுக்கு இங்க வேலை இல்லாம ஆயிடுது. இதுக்கு ஒண்ணு கருத்து என்ன? நீங்க வராம ஆகிட்டு வராம ஆகிட்டு அந்த சந்தை வர நீங்க நல்ல 6 மணிக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சிய அப்படி வரும்போது மாடு குறையதான் செய்யும். ஆட்கள் வரது பால் மாடு வாங்க ஆள் வரணும், மாடு வரது குறையும். ஆமா, சம்சாரி வரலாம் குறையும், சம்சாரி வரலாம் குறையும். 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு கொடுங்க, 6 மணிக்கு கொடுங்க. 6 மணிக்கு தான் வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, இதுதான் பொதுமக்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. எது வெயில் காலைல 6 மணி 9 மணிக்கு இல்லையா? நீங்க வண்டி கூட்டி 6 மணி தான் வியாபாரம் பார்த்து வெயில் ஒண்ணு முடியாது. பகல்ல நீங்க ராத்திரி நீங்க 2 மணிக்கு தந்தை தொடருவாங்க. நைட் 2 மணிக்கா? 2 மணிக்கு வரைக்கும் சம்சாரி எப்படி வருவான்? உங்களுக்கு மாடு எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே இதுதான், காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் இருக்கும். வியாபாரத்தை வாங்கி தாண்டி அப்படின்னாதான் இந்த சந்தை டெவலப் ஆகாம தவிர உங்களுக்கு நல்லது, சம்சாரிக்கு நல்லது, இனிமேல் ஊருக்கு நின்று வாங்கி வளர்க்கறதுக்கு நல்லது. சனிக்கிழமை 6 மணி மாடு வந்தா உள்ள விட்டுருவோம். 6 மணிக்கு தான் நீங்க வியாபாரிகள் உள்ள வரணும். 6 மணிக்கு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும். நீங்க எப்படி ஏத்த நீங்க அப்படி வாட்சிக்கிட்டீங்கன்னா கண்டிஷன் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா? 6 மணி தொடங்கி எத்தனை மணி ஆனா விடுங்க. அப்படிதான் ஒன்று வழியில இருந்து ரோட்ல கொடுத்துக்க முடியாது. அது நாங்க வந்து ஆளுநர் பஞ்சாயத்துல இருந்து 10 லட்சம் தேவத்தை மணி இடத்துல பண்ணி கொடுக்குறது அதுக்கு ஆள் கிடையாது. நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அதனால ஒரு மாடு வெளியேற்றி கொடுத்தா கூட அதை பிடிச்சி போலீஸ்ல விட முடியாது. எங்களுக்கு பொறுப்பு அதை நாங்க பார்த்துக்கிட்டோம். யார் மாடையும் வண்டி ஒதுக்கி சுட முடியாது. அதை எங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு உங்க வண்டியும் மாடு போகாம இருக்கிறது எல்லா வியாபாரியும் உள்ள வந்து சம்சாரி உள்ள வந்து வியாபாரம் முடியும். தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வியாபாரியும் கூட விடக்கூடாது. மாடு வந்து டிரைவரும் அந்த மாட்டுக்காரரும் வந்து உள்ள இருப்பாரு. உங்க ஸ்டாப் தான் நீங்க சொல்லணும். ஏன்னா இப்ப நான் ரொம்ப தம்பிட்ட பழக்க மாட்டேன், என்ன மட்டும் விட வந்து அதெல்லாம் விடக்கூடாது. ஒரு ஆள் நீங்க ஸ்டாப் கிளம்பிட்டு அந்த ஸ்டாப் வேலைக்கு வர மாட்டோம். நாங்க அப்படி ஒண்ணு நிர்வாகம் பண்ணல. அப்படி பேசுங்க, அதான் பேச்சு. 6 மணிக்கு ஒரு வியாபாரி உள்ள வந்து ரேட் பேசினா அந்த காலையில 6 மணிக்கு வியாபாரி பேர் வந்த போது சம்சாரி மாடு கொண்டு வராங்க, அப்படியே உள்ள கொண்டு வந்து தப்பு கிடையாது. காலி வண்டி வந்தா கூட உள்ள விடுவாங்க. காலி வண்டி வந்தா கூட நம்ம அங்க உள்ள ஆனா யாரும் இதுல பிளான் பண்ணி ரோட்ல வச்சு வாங்கிலான்னு வராங்க. வண்டியும் மாடு பரிசீலனை செய்யப்படும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல யாரு சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், வண்டி விட்டு விடவும் மாட்டோம். அது தனியாக ஆள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 போலீஸ் நைட் ரவுண்ட் தருவாங்க. அதை வெளியே வச்சு யாரும் பார்க்கணும்னு யாரும் ஆசைப்படாங்க. உள்ள கொண்டு வந்து அடுத்த வாரத்துல 6 மணிக்கு தான் வியாபாரிகள் வரணும். மாடுல நீங்க வரலன்னா நாங்க பேசுறது கேளுங்க. நீங்க 6 மணிக்கு வந்தீங்கன்னா சம்சாரி ஆட்டோமேட்டிக்கா 6 மணிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏன்னா வீட்டுல இருந்து மத்த தொழில இருக்கும், பால் வீச்ச வேண்டி இருக்கும், அதனால கொண்டு வந்து இறக்கிட்டு போவாங்க. அதனாலதான் மாட்டை உள்ள விடுறோம். நீங்க 6 மணிக்கு போத யார் வந்தாலும் சரி, சோமனாலும் சரி, யாருனாலும் சரி, நான் பையங்களை விட்டு வெளியே எடுத்து முகச்ச பார்க்க மாட்டேன், நான் வெளியே தள்ளிடுவேன். அப்புறம் என்கிட்ட வந்து ரூபாய் வச்சிருக்கோம், அது வச்சுக்க தயவு செய்து சொல்லாதீங்க. ஆமா, 6 மணிக்கு வாங்க.
வந்தீங்கன்னா ரைட்டு. அது பிறகு இன்னைக்கு யாராவது இப்ப வந்து வாங்கி இருக்கு, நான் 9:09 விட்டுருவேன் எல்லாத்தையும். மிச்ச மீதிகள் எதுவும் இருக்கா அந்த ஆட்கள் வந்து 10 மணிக்கு மேல விட்டு நீங்க அங்க போய் மாட்டிக்கிறீங்க. காலையில 9:09 யாராவது வாங்கிட்டீங்களோ டிக்கெட்டை போட்டு நாளைக்கு டைம்ல தான் போட்டு நீங்க வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த வாரம் கரெக்டா நீங்க தான் ஒத்துழைக்கணும். 6 மணிக்கு முதல் வந்தா நான் தயாராசனம் இல்லாம கதவை பூட்டி வெளியே போங்க. எல்லாரும் என்னை விட வயசுல கூடனவங்க. நான் ஏதாவது பேசுற போன விட்டாலும் பாராப்படுத்தி ஒரு ஆள் 100 8 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்து இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அதனால கிளியரா சொல்ல வச்சிடலாம்ல. இன்னைக்கு வாங்கிட்டு கொண்டு போங்க சார். நம்ம ஆட்களை முன்னாங்க நம்ம சாப்பிட